தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினாத்தா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். எந்த செய்வனே பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த விட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, ஆத்தா சத்தியா கட்டுப்பட்டு இறங்கு. ஏழை மயனுக்கு இறங்கி வாத்தா. அந்த மயன் என்ன நினச்சி நேரத்தில் காணிக்க வச்சு உட்காந்துருக்கு. அந்த பிள்ளைக்கு வரணும். வாதாய் வாயிட்டு கூப்பிட்டு சாமி. ஆத்தா வாத்தா நத்தத்து மாரியாத்தா ஏழை பிள்ளை கண் கலங்கி வந்து உட்காந்துருக்கு பாரு. ஆத்தா ஈஸ்வரி, எனக்கு தெரியாது அந்த குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆத்தா தாய் வா, என்னை பெத்த அம்மா கட்ட அவுத்த இருந்துட்டு வாத்தா. வச்சவ பெரியாத்தா வாதா ஏத்தா வாத்தா வாத்தா. என்னை பெத்த அம்மா ஏழைக்கு இறங்கி வாங்க. உன்னை நம்பி வந்த பிள்ளைக்கு நீ ஏன் காக்க வைக்கிற வாடி தாய். ஆத்தா ஈஸ்வரி தாய் கட்ட அவுத்த இருந்துட்டு வாடி. வச்சவ பெரியாத்தா நத்தத்து மாறி தாய் வரணும். என்னை பெத்த அம்மா வரணும். எடுத்து கொடுக்க வரணும். யார் வச்சான்றது இங்கே வந்து சொல்ல வரணும் தாய். வாத்தா நத்தத்து மாறி தாய் வாங்க. எங்கள் அம்மா வாங்க. ஏழைக்கு இறங்கி வா. அந்த மயனுக்கு வளையல் இந்த மக சத்தியா கொடுத்த மகாக்காட்சி வரணும். என்னை பெத்த அம்மா வாத்தா கட்ட அவுத்த இருந்துட்டு வாத்தா. என்னத்தான் வச்சவன் பெரியாள் உட்காந்துருக்க வாதாயி. கும்பிட்டு வந்து கூப்பிடுப்பா ஆத்தாவை. ஏத்தா அந்த மயனுக்கு காமிச்சு கொடுக்க மாட்டியா. ஏத்தா என்னை பெத்த அம்மாவா. ஏழை மயனுக்கு ஓடி ஆரம்பித்தா. என்னத்தா இறங்க மாட்டேங்கிற வாதாயி. ஆத்தா ஈஸ்வரி வச்சவ பெரியாள்லத்தா வாத்தா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வரணும். எடுத்தறிய வாத்தா வாதாயி. ஏத்தா ஏழை மயன்ல உன்னை நம்பி இருக்க பிள்ளைக்கு ஏத்தா காக்க வைக்கிற வாத்தா. என்னை பெத்த அம்மாவா. சத்தத்து மாறியாத்தா எடுக்க வாத்தா. என் தாய் வரணும். உன் அண்ணன் கருப்பினை கூட்டிட்டு வாத்தா. உன் சொத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுல்லப்பா. உன் சொத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்லப்பா. உன் பங்காளில இல்ல சரியா. அவன் வேற. உன் பொருள் ஒருத்தன் கை மாறிச்சுல உனக்கு. அவன் பார்த்து விட்ட வேலை. அவன் பார்த்து நீ அந்த இடத்த அவனுக்கே திருப்பி கொடுக்கணும்னு வச்சிருக்க. சரியா. நீ இப்ப மாட்டின்னு சொல்லிட்ட. இன்னைக்கு வந்து முடிவா உட்காந்துருக்குற. அது வந்து அவன் சாதகமா இருக்கணும்னு நினைச்சு அவனே உன்னைய கும்பிட்டு விழுந்து நான் கொடுத்த இடத்த நீ வச்சுக்க. எதுவும் எனக்கு வேணாம், வம்புகளுக்கு வேணாம், பிரச்சனை வேணாம்னு நீ வாய்னால சொல்லணும்னு வச்சிருக்கியாப்பா. இந்த தாயிட்ட வந்திருக்கீல உனக்கு மனசுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு குத்தி பண்ணுது. மயக்கம் வருது, கிறக்க வருது, படுத்தா தூக்கம் இல்ல. 2 நாளா சொப்பனமே சரியில்லை. உண்மையா பையா. சரியா. உனக்கு உயிர் பயத்தை உண்டு பண்றாங்க. உண்மையா பையா. அச்சத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு தைரியமா போய் உன்னால திரும்ப முடியல. மன பயத்துல இருக்க. போறப்போ உன் தெய்வத்தை கூப்பிட்டுக்கிட்டு உங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு திரும்பி இந்த மனைக்கு நான் நல்லபடியா வந்து சேரும்னு சொல்லிட்டு உன் வீட்டு படி விட்டு தாண்டுற. உண்மையா பையா. இன்னைக்கு எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்றேன். எனக்கு யார் எது பண்ணாலும் தெய்வம் நீ இருக்க கேளுன்னு சொல்லி இருக்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன சரியான சண்டை வந்துச்சாப்பா. சரியா. அவன் பார்த்த வேலைதே. அவன் திருப்பி அந்த பொருளை அவன் ஒப்படைக்கணும்னு வச்சிருக்க. வேற யாரும் கிடையாது. உன் அங்காளி பங்காளி யாரும் இல்ல. சரியா. இவன் பார்த்து விட்ட வேலைதே. இப்போ உன் உயிர் பயத்தை ஏற்படுத்தி எங்க உன்னால முடியல. தலை சுத்திரமா இருக்கு, மயக்கமா இருக்கு, உட்காந்து இடத்த விட்டு உன்னால எழுந்திருக்க முடியாது. போடுற சோத்தனால சாப்பிட முடியல. உண்மையா பையா. 2 வாய்க்கு மேல 3வது வாய் உன்ன வயிற்றுக்குள்ள போக மாட்டேங்குது சாப்பாடு. சரியா. அமட்டுதான் என்ன பண்ணுது இல்லை. உடம்பால வந்த பிணியா இல்ல யாரும் செய்வன வச்சிருப்பா என்ன பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல. பைத்தியம் பிடிக்காத குறையா வந்து உட்காந்துருக்க. இந்த தாய்கிட்ட வந்திருக்கில்ல. இந்த தாய் தீத்து வைக்கிறீ பிடிப்பா அந்த 90. அத்தா நான் அதை எடுக்கிறக்குள்ளார அவனை ஒன்றும் ஒரு வழி பண்ணி ஆகணும். ஏன்னா அது